லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து முடிச்சிருக்க திரைப்படம் வேட்டையான். இப்போ அவர் நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. மேலும் கூலி படத்தில் சத்யராஜும் ஸ்ருதிகாசனும் முக்கியமான கேரக்டரில் இணைஞ்சிருக்காங்க. மேலும் கூலி படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு இன்னும் ஓரிரு தினங்களில் ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம் வேட்டையான். இந்த வேட்டையான் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷன் சார்பாக இப்போ ரிலீஸ் ஆன திரைப்படம் இந்தியன் 2. இந்தியன் 2க்கு மிக பெரும் எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் அது மொத்தத்தையும் பூர்த்தி பண்ணதான்னு கேட்டால் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஷங்கர் மேலேயும் கமல்ஹாசன் மேலேயும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் மேலேயும். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 1000 கோடி தொடும் 1500 கோடி தொடும்னு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ 100 கோடி தொடத்துக்கே திணறி போச்சு. மேலும் இந்த படத்தோட போட்ட பட்ஜெட் கூட வராதுன்னு நினைக்கிறேன். அதனால் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் படம் தயாரிக்கிறதுலேருந்தே ஓய்வு எடுக்க போகிறாங்களாம். அவங்க சொந்த ஊருக்கே போயிட போகிறாங்க. படத்தை தயாரிக்கவே போகிறதில்ல. இதனால் மிக பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதாகவும், வேட்டையன் படம் அப்படி இல்லைனா விடாமுயற்சி படம், எந்த 2 படத்தில் எதுனா ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸை காப்பாற்றி ஆகணும். தலைவர் தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சரிஞ்சு போகிற ஒரு சகாப்தத்தை காப்பாற்றி மேலே கொண்டு வரவர். அப்படி லைகா ப்ரொடக்ஷன்ஸையும் இப்போ தலைவர் தான் காப்பாற்றி கொண்டு வந்து சேர்க்கணும். அதைத் தொடர்ந்து வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங்னு மிக பெரும் நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜெயிலர் படத்தில் எப்படி பேன் இண்டியா படமாக சம்பவம் பண்ணியிருந்தாரோ அதே போல தான் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணுவார்னு அனைவராலும் எதிர்பார்க்கப்படுது. ஆரம்பத்தில் இந்த படம் சாதாரணமாக தான் உருவானது. டிஜே ஞானவேல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே ஜெய்பீம் போல சர்வதேச படத்தை எடுத்ததுனால நிச்சயமாக இந்த படம் கண்டிப்பாக ஒரு பேர் வாங்குகிற படமாக இருக்கும்னு சொல்லிட்டு அனைத்து ரசிகர்களாலும் நம்பப்படுது. அதனால தான் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஆனால் இந்தியன் 2 போல் இந்த படம் சொதப்பாமல் இருக்கணும். இந்தியன் 2 பயங்கரமான அடி வாங்கியிருக்கு. ஷங்கரோட நிலைமை என்னன்னே தெரியல. இந்தியன் 3க்கு சுத்தமாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இந்த படம் லைகா ப்ரொடக்ஷன்ஸை காப்பாற்றியே ஆகணும். இல்லை லைக்காவே இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக வேட்டையன் படம் அந்த மாதிரி பண்ணாது. வேட்டையன் படத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா மசாலா ஐட்டம்ஸுமே கண்டிப்பாக இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே பார்த்தீங்கன்னா பக்காவாக மாசான் கிளாஸாக நடிச்சிருப்பார். அதனால தான் இந்த படத்தின் மீதான அதிக எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாமல் சமூக கருத்துள்ள ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்கூல்ஸில் நடக்கிற ஸ்கேம்ஸ், போலீஸ் ஸ்டேஷன்ஸ் மற்றும் போலீஸ் அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் வெடிக்கொண்டு வரும் விதமாக தான் இருக்கும். ரிட்டையரான போலீஸ் அதிகாரியாக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அமிதாப் பச்சன் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல் நடிச்சிருக்கிறதாகவும் கண்டிப்பாக இந்த படம் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அதைத் தொடர்ந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 15 இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்கும் எனவும், அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன பேச போகிறாரு இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா கோலிவுட்டோட ஹாட் டாக்காக இருக்குது. அதாவது கடைசியாக ரிலீஸ் ஆன லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் அவர் காக்கா கதை சொன்னதை முடிவுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருந்தார். அதே போல் தான் விஜயும் பார்த்தீங்கன்னா லியோவோட சக்ஸஸ் மீலில் அதற்கு முற்றுப்புள்ளி வச்சுருந்தார். இப்போ விஜயை சிறப்பு விருந்தினராக அழைக்க பிளான் பண்ணியிருக்காங்க. நடக்குமான்னு பார்ப்போம். என்ன 2 பேரும் பேச போகிறாங்க இதுதான் நாடே எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கு. நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் முடிச்சுதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.